மிகப்பெரிய உண்மையை, அதாவது சோழனை பற்றின ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறாங்க. அதை கிட்ட நிலா பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிவு அப்படியே வேற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே நடக்குது. அது நிலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த வழியாக வர சோழனோட ஓனர் அப்போ நிலாவை பார்த்து இந்த மாதிரி என்னமா நீங்கள் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மறுபடியும் சோழனோட ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோழன் என்னமா பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் லீவு கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஏதோ கோயிலுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கேஸ் நடந்துச்சு, அதில் முடிவு நல்ல விதமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால கோவிலுக்கு போன சில வேண்டுதல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சோழனோட ஓனர் இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி என்கிட்ட வேலை பார்க்குற பையன் அப்படின்னு அவனை சொல்லலாமா, அதாவது சோழ மேல எனக்கு சின்ன வருத்தங்கள், அதாவது அவன் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி பண்ணி இருந்தாலும் ஆனால் வந்துட்டு ரொம்பவே நல்ல பையன். அவனுக்காக அவன் எந்த விஷயத்திலும் திருடுனதோ இந்த மாதிரி போய் சொன்னதோ கிடையவே கிடையாது. எல்லாமே உனக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கான். உனக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். ஸோ யார் இந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணுவாங்க? அந்த காலத்தில் இருக்கிற பசங்க அப்படியே வேற மாதிரி இருக்காங்கம்மா, கொஞ்சம் கூட இந்த மாதிரி அனுசரிச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சங்க இந்த மாதிரி எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்காமா, உனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நாளைக்கு நீ அவன்கிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டா கூட அதை கூட எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் யோசிப்பானே தவிர அவனை பற்றி அவன் யோசிக்கவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி அவன் மேலே அவ்வளோ லோ வச்சிருக்கான். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கமா, நீங்கள் 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கிட்ட நிலவும் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது சோழன் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கே ஒரு மாதிரியே தோணுது. என்னதான் சோழன் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருந்தாலும் ஆனால் நம்ம மேலே அவருக்கு உண்மையான ஒரு அன்பு இருக்குது, பேசாம வீட்டுக்கே திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கும் வராங்க.